குட் ஈவினிங் மங்கீஸ். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது முதல் 2 வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா, இந்த லேர்னிங் பற்றி எப்படி ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணிக்கிறது, தேடுறது, அது சம்மந்தமாகவே அது போனதுனால நிறைய பேர் வந்து நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பார்க்குறோம், அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன்லாம் வரோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று. ஆரம்ப டைமில் வந்து நான் வந்து கற்றுக்கும் போது என் டைமில் இவ்வளோ பிளாக் இல்லை, யூடியூப் இல்லை, நான் தேடுற வார்த்தைக்கு ஆன்சர் இருக்காது. நான் லைப்ரரிலாம் அலைவேன். நான் இங்கேருந்து பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து என் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போயிட்டு அங்கே போய் படிச்சுட்டு புக் எடுத்துகிட்டு கன்னிமார அலைஞ்சிருக்கேன். அந்த தேவனையப்பாவன லைப்ரரி அதெல்லாம் போயிட்டு. ஸோ அதிகபட்சம் விக்கிபீடியா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரேரான இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோவா இன்டர்நெட் வந்து இருந்திருக்கு. எனக்கே எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு கைடன்ஸோ இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு அவ்வளோ தேட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் ஒரு விஷயம் படிக்கும் போதோ இல்லை புக்கு படிக்கும் போதோ, நானும் சொன்னேன் இந்த புக்கு படிக்கும் போதோ ரொம்ப சில்லாக அதை கற்றுக்குங்க அப்படின்னு. இது என்ன வரும்னா, லேர்னிங்கில் வந்து நம்ம க்யூரியாசிட்டி அதிகமாகும் போது பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் ஒன்று வந்துடும். சில பேர் வந்து மாப்பிள்ள அது ஏதோ ஒரு பேர் அப்படின்னு ஒன்று உனக்கு தோணிடுச்சுன்னா, நான் எனக்கு ஃபுல்லாக மண்டையில் வச்சுக்கிட்டே இருப்பான். அந்த பேர் உனக்கு வர்ற வரைக்கும் ஒரு மண்டையில் ஒரு நரன்னு அரிச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குது. நைட்டு திடீர்னு ஒரு பாட்டு ஒன்று தோணும், திடீர்னு எவனோ சொல்லியிருப்பான். அது நமக்குள்ளே ஜென்ரலாக இந்த விஷயத்தை பார்த்துருப்போம். லேர்னிங்லேயே அப்படி ஒன்று தான். நான் வந்து ஆரம்ப டைமில் உலகத்தோட எல்லா நாலேஜும் நம்ம கற்றுக்கணும், எல்லாமே நமக்கு தெரியணும். அப்படி தான் அந்த காலேஜ் டைமில் அந்த விக்கிபீடியான்னு பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஜெர்மனின்னு போனால் ஜெர்மனி கியூசின், சாப்பாடு, லிட்ரேச்சர், கல்ச்சர் எல்லா லிங்க்குமே கிளிக் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பா நீங்கள் நம்ம ஜெர்மனியை ஃபுல்லாக முடிக்கிறோம், நாளைக்கு ஜப்பானை ஃபுல்லாக முடிக்கிறோம், நாளைக்கு வேர்ல்டை ஃபுல்லாக கற்றுக்குறோன்னு. ஆனால் உலகம் அது கிடையாதுல்ல. வெறும் ஒரு 10 விக்கிபீடியா லிங்க்கில் உங்களால் இந்திய நாட்டை சொல்லிட முடியுமா? ஒரு ஜெர்மனியை சொல்லிட முடியுமா? ஜெர்மனினா வெறும் ஹிட்லர் மட்டும்தானா? வேர்ல்டு வார் 2 மட்டும்தானா? இல்லை வெறும் ஃபுட்பால் மட்டும்தானா? ஃப்ரான்ஸ்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும்தான், ஈஃபில் டவர் மட்டும்தானா? இல்லை. ஒரு விக்கிபீடியாலேயோ ஒரு பயோலையோ ஒரு கல்ச்சரை புரிஞ்சிக்க முடியாது. அது ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரியை புரிஞ்சிக்க முடியாது. ஆளுவர்க்கு வந்து எதை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நிறைய அன்னோனும் இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம தேடி வரணும். எல்லாம் பர்ஃபெக்டாக ஒரு லேர்னிங் உங்கள் பிரெயினில் இருக்குங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தூக்கி போட்டுருங்க, நீங்கள் கற்றுக்கணும்னா. ஸோ அதுக்கு அருமையான வார்த்தை ஒன்று நான் வந்து கண்டுபிடிச்சி நான் பாட்காஸ்ட்டும் போட்டிருக்கேன். நெகட்டிவ் கேப்பபிலிட்டினா சில விஷயம் தெரியாமலே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வர்றது. இது வந்து நான் சயின்ஸில் வந்து கற்றுக்காமல் அப்படியே விட்டுறலாங்கிற அறியாமைக்குள்ளே நான் போகல. உங்கள் லேர்னிங் ப்ராசஸில் சொல்கிறேன். இப்போ என்ன ஆகிடுது, எல்லாத்துக்கும் ChatGPT, கூகுள் வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் தோணும் போது போட ஆரம்பிச்சிடறோம். ஆரம்பத்தில் இதெல்லாம் இல்லாதப்போ என்ன பண்ணியிருப்போம், பேசுவோம். நல்லா பேர்றான் அந்த ஃபுட்பால் டீம்னு சொல்லி பேசுவோம். அந்த டிஸ்கஷன் வேறு ஒரு டாபிக் வரும். இனி நீங்கள் 2 செகண்டில் போட்டால் இதான் நான் ஒரு விஷயத்தை வெறுமனே யோசிக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸே போயிடுச்சு. ஓகே, அது தோணும் போது வரும். நல்ல டீம்டா, மறந்து போச்சுன்னா எனக்கு அது மாதிரி பேசி பார்த்துருக்கீங்க. ஸோ ஆன்சர்ஸ்லாம் உடனே இன்டர்நெட்டில் கிடைக்கிறதுனால, ஏஐ வந்து இன்னும் வேகமாக கிடைக்கிறதுனால நமக்கு வந்து லேர்னிங்கிறது ஒரு ப்ராசஸ்ங்கிறது தெரியல. இப்போது இன்னும் கேட்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் மண்டக்குள்ளே வச்சுருக்கீங்களா? ChatGPT மண்டக்குள்ளே வச்சுருக்கா? நீங்கள் எல்லாம் மண்டக்குள்ளே வச்சுருக்கீங்களா? விக்கிபீடியா வச்சுருக்கா? புக்கையும் சொல்லலாம். புக்கில் இருக்கிறது உங்கள் மண்டக்குள்ளே இருக்குது, எக்ஸாமில் எழுதுகிறோம். உங்கள் பிரெயினில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்லை நீங்கள் புக்கு கூட நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு ப்ராசஸ் பண்ணதை நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். அப்படியே எழுதுறது வந்து மகப்பாக இருக்கும். இந்தியாவில் அப்படி தான் எழுத சொல்லுவாங்க. நீங்களாக புரிஞ்சு எழுத அனலிட்டிக் ஆன்சர்லாம் போக வரும். ஸோ நாலேஜுங்கிறது அப்போ என்ன? ஒரு விஷயத்தை உள்ளே வாங்கி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா? சரி, இப்போ நான் வந்து தேடுறேன், ChatGPT தேடுறேன். அப்போ நான் அது அறிவாளியா? நான் வெறும் பார்க்குறேன், அவ்வளோதான். இதான் ஆன்சரானு பார்க்குறேன். அப்போ எனக்கு உள்ளே என்ன ஆகுது, எனக்கு என்ன ப்ராசஸ் ஆகுது, நான் என்ன கற்றுக்கிறேன்? இந்த விஷயந்தான் இங்கே வந்து முக்கியம். ஸோ ஆரம்ப டைமில் அந்த நேம்ஸ் ட்ராப்லாம் இருக்கும். பேசிகிட்டே இருக்கும்போது கொடாட் தெரியுமா உங்களுக்கு? நான் பண்ணியிருக்கேன் காலேஜ் டைமில். ஹேவ் யூ ரெட் சார்த்தர்? சார்த்தர் டைரிஸ் படிக்கல நீங்கள்? ஓகே காட், ஷிட் மேன் அப்படின்னு நல்லாயிருக்கும். ஏன்னா 4 பேர் பேசும்போது நம்மளும் ஒரு வார்த்தை அப்படி உள்ளே விட்டு அப்படி எடுத்து ஒரு பந்தா ஒன்று போடலாம் அப்படிங்கிற மூணு ஆரம்பத்தில் வரும். வருஷம் ஆக நெஜ நாலேஜுங்கிறது எல்லா பேரும் உள்ளே போய் உங்களுக்கும் மனசாட்சி சொல்லும், இதான் நீ. அதுதான் பியூரான க்ரியேட்டிவ் அவுட்புட். இது வந்து என் பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்குலாம் தெரியும். எனக்கு ஒன்று தெரியும் பாரு அப்படிங்கிற ஒரு மோடில் வந்து அதில் நான் பேச மாட்டேன். உண்மையில அந்த இன்டென்ஷனில் அந்த பாட்காஸ்ட் இருக்காது. சொல்லணுங்கிற அவசரம் ஒன்று தெரியும். நீங்கள் உண்மையிலே பார்த்து இப்போ என்ன சில பேரை பார்க்கலாம். சில பேர் ரொம்ப மண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு மெமரி கேப்பபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். மண்டுன்னு இல்லவே இல்லைடா, ஆர்வம் இல்லை, அவ்வளோதான். அவனுக்கு வேறு எதுலேயும் ஆர்வம் இருக்கும், ஸ்கூலில் ஆர்வம் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் மண்டுன்னு இல்லவே கிடையாது. ஒருத்தன் பயாலஜியில் ஃபெயில் ஆகணும், பயாலஜி பிடிக்கலன்னு அர்த்தம். அவனுக்கு வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம்.
நீ எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லாருக்கும் பிடிக்கணுங்க தேவையும் கிடையாது. அது ஸ்கூல் சிஸ்டம், அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எல்லோரும் மற்ற மண்டு நினச்சிட்டு வாழ்க்கையை இழந்து போனேன். இந்தியன் சிஸ்டத்தை வந்து அது எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. அதை மாற்றதெல்லாம் இந்த ஊருக்கு புரிஞ்சும் தொலையாது. மார்க் எடுத்து காசு சம்பாதிக்கணும், அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற நாலேஜ், அதில் எல்லாமே உங்களுக்கு இது புரிஞ்சிடவும் போகிறதில்ல. ஸோ நெகட்டிவ் கேப்பபிலிட்டிங்கிறது எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இது படிக்கிறீங்க, ஒரு 4 சாப்டர் புரியலை, 4 விஷயம் புரியலை, ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஓகே புரியலை, அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்தால் தான் செகண்ட் டே தேர்ட் டேயில் அது புரியலைங்கிற இடத்துல இருக்கட்டும். நீங்கள் அடுத்தடுத்து படிக்க 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 எதெல்லாம் புரியலையோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டு வரதை பார்ப்பீங்க. புரியுதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு புரியல, நீங்கள் இன்றைக்கே புரிஞ்சாகணுங்கிற ப்ரெஷரில் படிக்கிறது மேலே இருக்கிற ஆரோக்கியமே நாங்கள் போயிடும். இப்போ வந்து நான் ஒரு காவல் கோட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வேல்பாரி எழுதினார்ல, சு வெங்கடேஷ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அது வந்து விஜயநகரம் பேரோட ஆரம்பம், எப்படி மதுரை விஜயம்ங்கிற புக்கை எழுதினவங்க வந்து எப்படி வந்து முஸ்லீம் சுல்தானேட்டை வந்து ஒரு 50 வருஷம் இருந்திருக்காங்க மதுரையில், அவங்கள விரட்டி அடிக்கிறதுக்கு எப்படி இந்த விஜயநகரம் பேரோட போராட்டம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த டீம் வந்து எப்படி ஜெயிச்சதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அதில் ஒரு 5 பக்கத்தில் ஒரு 50-60 ராஜா பேர் வருது. ஒன்றுமே புரியல. நான் பழைய பழக்கத்தில் திருப்பி அது எப்படி எனக்கு புரியாமல் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆள்னு ஈகோ ஆரம்பித்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் சு வெங்கடேசனுக்கு அது தெரியும், கஷ்டமாக இருக்கும், அவரே சொல்லுவார் சொல்லிட்டுன்னா அடுத்தடுத்த பேஜ் பொறுமையாக படிக்க ஆரம்பிங்க. பொறுமையாக படிக்க அவரே ஏன் அந்த 3 பேஜ் கஷ்டமாக இருந்துச்சு மெதுவாக ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இவங்க தான் அவங்களா, இவங்க தான். ஸோ ஒரு 50வது பேஜ் போகும்போது 3 பேஜ் தெளிவாக எனக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ லேர்னிங்கிறது ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் போகிறது தான். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் ஒன்று கற்றுக்கிட்டாலும் ரொம்ப சீக்கிரம் எல்லாமே புரிஞ்சிடணும் அப்படிங்கிற ப்ரெஷரை தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷனாகவும் இருக்கலாம், டாப்பிக்காகவும் இருக்கலாம், இல்லை நெட்டில் நீங்களே சொந்தமாக கற்றுக்கிறதாகவும் இருக்கலாம். நீங்கள் ஒரு 10 விஷயம் கற்றுக்கிறீங்க, 4 புரியலைன்னா மீதி 6 புரிஞ்சிருச்சா, அந்த புரிஞ்சிರೋ டைரெக்ஷனில் போகும்போது மீதி 4 அப்படியே இருக்கும். ஆனால் மீதி 4 கொஞ்ச நாளில் 3, 2, 1 ஆகும். இந்த டைமை தான் நம்ம யாரும் தர்றதில்லை. அந்த 10மே எனக்கு புரிஞ்சான ஒரு அவசரம் என்ன பண்ணோம்னா 10மே கற்றுக்காம விட்டுடும். ஸோ அது வந்து முக்கியம். நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து இப்போது இந்த ஃபுட்பால் கற்றுக்கிறதுக்கு இருக்கும், அந்த அர்சனல் கற்றுக்கிறதுக்கு இருக்கும், நானும் வந்து அடினமைக்க மாதிரி பேசணும் கமான்னு சொல்லிட்டு பிள்ளையெல்லாம் மக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வதன்னு அப்போது ஒருத்தர் சொன்னார், அப்படின்னா விஜய் இவர் தான் ஜஷ்வந்த், விஜய் இந்த பாருங்கள் மேட்ச் பாருங்கள் போதும்னார். எனக்கு மைண்ட் ப்ளோயிங், சின்ன விஷயம், பெரிய ஒன்றும் இல்லை விஜய், மேட்ச்சு பாருங்கள், எதுக்கு நீங்கள் ஃபுட்பால் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பேச போகிறீங்க, மேட்ச்சு பாருங்கள், சராசரி என்ஜாய் பண்ணி மேட்ச்சு பாருங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்கன்னார். சரி, எல்லா பேரையும் மக்கப் பண்ணுறத மறந்துட்டேன். உட்காந்து மேட்ச்சு பார்க்குறேன். மொதல் மேட்ச்சு ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிற ஃபீல் தான். 2வது மேட்ச் 3வது மேட்ச்னா ஒவ்வொன்றா புரியுது. ஓகே இவனை திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்க, மேட்ச்சை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் படிப்பேன். ஓகே நம்ம ஒன்று நினைக்கிறோம், இவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவர் நல்லா விளாண்டாரா எப்படி கமெண்ட்ஸில் தெரியுது. நான் ஒரு 10 மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் நடுவில் இருக்கிறவனும் சூப்பராக விளாட்றான், ஸோ இவரும் கோல் போடுறவன் மட்டும் நல்ல பிளேயர் இல்லை, நடுவில் இருக்கும் நல்ல பிளேயரு, கோலியும் உழைக்கிறான், டிஃபெண்டரும் உழைக்கிறான். இது நாளாக வெறும் மேட்ச் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 30வது மேட்ச் போகும்போது நான் திட்ட ஆரம்பிக்கிறேன், ஒழுங்காக ஆடி இருக்கு. ஸோ லேர்னிங்கிறது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராசஸ் தான். நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கும் போது உங்களுக்கு அதில் சில விஷயம் புரியலன்னா அதை கற்றுக்கிட்டே ஆகணும். எப்படி எனக்கு புரியாமல் இருக்கலாங்கிற ப்ரெஷரை கொடுக்காம அடுத்த ஸ்டெப் போங்க, ரிலாக்ஸ் ஆகிடுங்க. எனக்கு தெரியாது, இன்றைக்கி எனக்கு தெரியல அப்படிங்கிறத மனசில் வச்சு ரொம்ப முக்கியம். நாளாக உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அது நீங்கள் போக அந்த தெரிஞ்சதோட ரூட்டில் தெரியாததுக்கான இலைகள் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி புரியலையா. இது எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு படத்தில் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும் போது ஒரு வாரம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு ஷூட்டிங் நீங்கள் வேலை செய்யும் போது தான் இதுனா அவன் 5 நாள் தடுவான், 10 நாள் திணறுவான், 2வது வாரம் வேகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் தெரியாததுங்கிறது லேர்னிங் எப்போ கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு நாள் தெரிய வரும், உடனே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ப்ரெஷரை தூக்கி போட்டுருங்க. இதுதான் நெகட்டிவ் கேப்பபிலிட்டி. அதோட அர்த்தம் வேறு. நான் இதில் வந்து என்னோட ஒரு இதில் சொல்கிறேன், ஃப்ளோவில் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரியலை அப்படிங்கிறதும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும். குட் நைட் மங்கீஸ்.